இந்த நாளிலும் என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா, ஆலோசனை கர்த்தர் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போகிறோம். ஆலோசனை கர்த்தர். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 32:8. ஸோ அவர் தான் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டி நம்ம மேல கண்ணை வைத்து எப்படி ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ அநேக நேரம் நம்ம மனிதருடைய ஆலோசனை கேட்போம், இல்லை நமக்கு நெருங்கியவர்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்கு ரொம்ப விரும்புவோம் இல்லையா? குடும்பத்துல நம்ம கணவன் மனைவியாக எடுக்கிற முடிவா இருந்தாலும் சரி, ஸோ என்ன ஒரு காரியம், ஒரு சிறு காரியமோ ஒரு பெரிய காரியமோ, எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் நம்ம ஆலோசனை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே. ஸோ அவர் தான் நம்மளை என்ன பண்றாரு, நடக்க வேண்டிய வழியை, எதுல நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தை கூட கர்த்தர் தான் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ அநேக ஆலோசனை நம்ம கேட்கலாம், ஆனா எல்லா ஆலோசனையும் நமக்கு என்ன இருக்காது, பிரயோஜனம் உள்ளதா இருக்காது இல்லையா? நம்ம சரியாய் வழி நடத்துகிறதா இருக்காது இல்லையா? அப்போ ஆலோசனை நிறைய நம்ம கேட்போம், ஆனா எல்லா ஆலோசனையும் அவர் கரத்துல நம்ம வச்சுட்டு, நீங்க எனக்கு என்ன ஆலோசனை தரீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை நான் உங்க கரத்துல நான் வைக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க, ஆலோசனை கொடுத்து நம்மளை என்ன பண்றாங்க, சரியாக வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. அதே மாதிரி சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 16:7, 8, 9. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன் அப்படின்னு சொல்லி, ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரை ஆலோசனை தருகிறதற்காக நம்ம அவரை என்ன பண்ணணும், துதிக்கிறவர்களாய். ஸோ எந்த சுச்சுவேஷன் நம்ம கடந்து போனாலும் சரி, ஸோ எப்பேற்பட்ட நெருக்கடியான பாதையில நம்ம சென்றாலும் சரி, நம்ம யாருடைய ஆலோசனை தான் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய ஆலோசனை தான் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஸோ அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ கர்த்தருடைய ஆலோசனை தான் எப்போதுமே நிலைநிற்கும். ஸோ அதற்காக நம்ம அவரை துதிக்கணும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல, நம்ம எப்போதும் அவரை நமக்கு முன்பாக நம்ம வைத்திருக்கும் போது நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவது இல்லை. ஸோ ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். ஸோ நம்ம பல்வேறு குழப்பமான சுச்சுவேஷன்ல நம்ம கடந்து போகிறவர்களா ஒருவேளை நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியோட நம்ம ஓடுவோம். பல்வேறு குழப்பமான காரியத்தோட நம்ம மனதுல என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமையே நம்ம என்ன பண்ணி கொண்டிருப்போம், சுற்றி கொண்டிருப்போம். ஸோ நம்மளுடைய மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கணும்னா யாரோட ஆலோசனை தான் வேணும், கர்த்தருடைய ஆலோசனை தான் வேணும் இல்லையா? ஸோ அவர் கரத்துல நம்ம இருக்கும்போது, அவரை நமக்கு முன்பாக நம்ம வைக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன பண்றாங்க, நேர்த்தியாக நடத்துகிறாங்க. நிச்சயமாய் நம்மளும் சொல்லலாம், நானும் அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி. ஏசாயால நம்ம படிக்கிறோம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர், செயலில் எப்படிப்பட்டவர், மகத்துவமானவர் இல்லையா? நம்ம சங்கீதம் 32ல படிச்ச மாதிரியே ஏசாயால அதே மாதிரி ஒரு வசனம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி. ஸோ புரோஜனமா இருக்கிறதை நமக்கு போதித்து நடத்துகிறவர் தான் யாரு, கர்த்தர் இல்லையா? ஸோ நம்ம அநேக காரியங்கள் நமக்கு நமக்கு முன்பாக வரலாம், நமக்கு முன்பாக
காணப்படலாம். ஸோ எதுவுமே எல்லாம் நமக்கு பிரயோஜனம், எல்லாமே சிறந்த வழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவர் கருத்துல நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றாரு, நம்ம சரியாக அவர் என்ன பண்றாரு, வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் போய்விடும். அதுதான் நம்ம சங்கீதம் 1ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மனிதருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்கறதுக்கு முன்பாக நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்கும்போது அவர் நம்மளை என்ன பண்றாரு, அழகாய் நம்மளை போதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தாவீது ராஜாவோட வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி, பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து பெலிஸ்தியர் வந்து அவங்களுக்கு விரோதமாய் வருகிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ தாவீது ராஜா யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு, கர்த்தரிடத்துல. அதாவது நான் வந்து பெலிஸ்தியரை என் கையில நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா, நான் வந்து போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. ஸோ அவருக்கான பதிலும் வருது, நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தாவீதுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்கள வந்து ஜெயிப்பாங்க. திரும்பியும் வந்து பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து கேட்டுட்டேன், ஏற்கனவே நம்ம தான் யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோமே, இனி வந்து அதே மாதிரியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா முடிவு எடுக்கல. மறுபடியும் என்ன பண்றாரு, கர்த்தரிடத்துல போய் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே நான் கடந்து வந்த பாதை தான், ஏற்கனவே இந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடந்துச்சு, நான் அந்த பாதையில நான் திரும்பவும் போயிடுவேன், நான் அதே வழியில நான் திரும்பவும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு இந்த வழியில நான் நடக்கலாமா, இப்படி நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு பழகின ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறார், அறிவும் புத்தியும் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஸோ இந்த காரியத்தை நம்ம சுலபமா செய்யக்கூடிய காரியங்களாகவே இருந்தாலும் நம்ம யாருக்கிட்ட தான் கேட்கணும், கர்த்தரிடத்துல கேட்கணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதை நான் வந்து ஆஹ் பெற்றுக்கொள்கிறது, இதை நான் வந்து போய் செய்கிறது உமக்கு வந்து சுத்தமா, நான் இந்த இடத்துக்கு போகிறது உமக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும், அதாவது ஆஹ் ஊழியமே இருந்தாலும் சரி, அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போனோம்னா அது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்தான் இல்லையா? ஸோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இதை நான் செய்யறது உமக்கு பிரியமா, ஈவன் சுவிசேஷத்தை அறிவிக்க தான் ஆண்டு வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுலேயுமே அது ஆண்டவரோட சித்தம் இருந்தாதான். எப்படி வந்து பிலிப்புவை அழகா வழி நடத்துனாங்க இல்லையா? கரெக்டா அந்த டைம்ல அவர் அதை படிச்சுட்டு இருந்தாரு, அவருக்கு அந்த டைம்ல அது தேவைப்பட்டுச்சு, கரெக்டா போனாங்க. ஆண்டவர் வந்து ஆண்டவர் குறித்து அறிந்து கொண்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வந்து ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, நான் இந்த இடத்துக்கு போகலாமா, நான் இந்த காரியத்தை செய்யலாமா, இதை நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா உங்க விருப்பம் என்ன, உங்க ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நம்மளை என்ன பண்றாரு, நேர்த்தியாய் நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து தாவீது ராஜா கேட்கும்போது திரும்ப வந்து கேட்குறாங்க, அவருக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நேரே போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க
கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே நான் யுத்தத்துல வல்லவன் தான், ஏற்கனவே எனக்கு வந்து யுத்தம் தெரியும், நான் போய் என்ன பண்ணிடுவேன், முறியடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கல தாவீது ராஜா. மறுபடியும் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்கிறார். ஆனா இப்போ அவருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. எப்படி போகணும், எப்படி இருக்கணும், எப்படி பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. ஸோ அதன்படி அவர் என்ன பண்றாரு, செய்கிறார். ஸோ அங்க இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கடியோ, யுத்தம் போன்ற காரியங்களை நம்ம சந்திக்கிறோமோ, நம்ம வந்து நம்ம சுயத்திலிருந்து நம்ம முடிவெடுக்க கூடாது. ஸோ சில மனிதர்களின் ஆலோசனையின்படி அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணு, உனக்கு வந்து சமாதானம் உண்டாயிரும், நீ இந்த வார்த்தையை நீ பேசியிருக்க வேண்டியதானே, நீ ஏன் விட்டு கொடுத்த, அப்படிலாம் வந்து நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. பட் என் குடும்பத்துல நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை, நான் சந்திக்கிற இந்த நெருக்கடிய நீங்க எனக்கு ஆலோசனை தாங்க, நான் என்ன பண்ணணும், நான் எப்படி போகணும். அப்ப இவருக்கு வந்து சொல்லப்படுது இல்லையா, நேரா நீ போ அப்படின்னு சொல்லலாம் சொல்லல. நேரே போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போ நீ இரைச்சலை கேட்பியோ அப்பதான் நீ சீக்கிரமா எழும்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் எது நம்ம சந்தித்தாலும் சரி, ஸோ நம்ம ஆலோசனை, நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் பொறுமையா இருக்கணுமா, இல்லை நான் சாந்தமா இருக்கணுமா, என்ன செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. நான் வந்து இப்படி பேசுறதுனால ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் வந்து எதிர்த்து கேட்டுறதுனால நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் இல்லை. ஸோ ஒருவேளை அது வந்து பிரச்சனையை இன்னும் தீவிரப்படுத்துகிறதா இருக்கலாம் இல்லையா. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம ஒரு அமைதியா கர்த்தரிடத்துல இருந்து ஆலோசனை கேட்டு நம்ம பெற்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சரியாக போதித்து ஒருவேளை நம்ம நடத்தி இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ எந்த பாதையில நம்ம வந்து போய் கொண்டிருந்தாலும் தேவ ஆலோசனையை நம்ம என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஸோ கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்பட்டிருப்பா. அப்ப நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களா இருந்தாலும், நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும், நம்ம ஆலோசனையை கர்த்தரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் நமக்கு முன்பாக என்ன பண்ணியிருப்பார், புறப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா என்ன பண்ணும், உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவக்கி பேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் தாவீதுக்கு என்ன கட்டளையிட்டாங்களோ அதன்படி என்ன பண்ணாங்க, செய்தாங்கன்னு சொல்லி. ஸோ செய்யும் போதுதான் அவங்க என்ன என்ன கண்டாங்க, ஒரு ஜெயத்தை கண்டாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கும் நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், கேட்டு நம்ம அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும் இல்லையா. கேட்டுட்டு மட்டும் நம்ம இல்ல, இந்த ஆலோசனையோட நம்மளுடைய சுயத்துல இருந்து எடுக்கிற முடிவு நல்லா இருக்கு, இல்ல அந்த மனிதர்கள், இல்ல அந்த ஊழியர் சொன்ன ஆலோசனை ரொம்ப அற்புதமா இருக்கு, நம்ம இந்த பாதையில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பாதையை மாற்றுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஸோ அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி செய்தால் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமா என்ன பண்ணும், காணப்படும். அடுத்த ஒரு சம்பவம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறின பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி தரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது என்றான். ஸோ இங்க வந்து நான் நல்ல வீட்டுல வாசமா இருக்கிறேன், ஆனா கர்த்தருக்கு என்ன இல்லை, கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு, திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசிட்ட அவங்க சொல்றாங்க. பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். இப்போ இங்க வந்து அந்த டைம்ல இது வந்து வீடு, அதாவது தேவனுக்கென்று ஒரு வீடு கட்டப்படுகிறதுங்கிறது நல்ல விஷயம்தான் இல்லையா. ஸோ அது யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து அதே மாதிரிதான் நாத்தான் வந்து
தன்னுடைய இதுல இருந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நீ போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அநேக நேரம் நம்ம வந்து ஊழியர்கள் சொன்னா போதும், ஊழியர்கள் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிடணும், ஊழியர்கள் சொன்னா அதை அப்படியே நம்ம வந்து கீழ்ப்படிந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுவுமே எல்லா டைம்லும் சரியா இருக்காது இல்லையா? ஸோ யார்கிட்டயும் நம்ம வந்து ஆலோசனை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்கிறது சரியா இருக்காது. ஸோ அந்த காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரிடத்திலேயே நம்ம கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க, நல்ல ஆலோசனை கொடுங்கன்னு நம்ம கேட்கணும். ஸோ அன்று ராத்திரியிலேயே நாத்தான் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது இல்லையா? அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலே வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னது உண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ என்னைக்காவது நான் எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களில் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே நம்ம வாசிட்டே வந்தோம்னா, நீ கெட்ட வேண்டாம், யாரு கெட்டுவா, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க, கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாம் வந்து நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவருக்கு உரைக்கப்பட்டதை திரும்ப வந்து என்ன பண்றாரு, தாவீது ராஜாவுக்கு சொல்றாரு. ஸோ தாவீது ராஜா அதை அப்படியே என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ 18 நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி, என் குடும்பம் எம்மாத்திரம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இன்றளவும் இந்த நிமிடம் அளவும் நம்ம வந்ததற்கு எம்மாத்திரம் இல்லையா? நம்ம எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான், பாவிகள் தான், அவருக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் தான், அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் தான் இல்லையா? ஆனாலும் அவருடைய கிருபை நம்ம தாங்குகிறது, அவருடைய கிருபையின் படியே நம்மளை என்ன பண்றாரு, நடத்துகிறார் இல்லையா? கிருபையின் படியே நம்ம குடும்பத்தை அவர் என்ன பண்ணுகிறார், தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்ததற்கும் எம்மாத்திரம் இல்லையா? அடுத்தது பார்த்தோம்னா, கர்த்தராகிய ஆண்டவர், இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே அப்படின்னு சொல்லி. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் அப்படின்னு சொல்லி, உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியே அவர் வந்து அவருக்கு வசதி இருக்கு இல்லையா, கட்டுறதுக்கான வசதி இருக்கு, கட்டுறதுக்கான பொருட்கள் அவர் கையில இருக்குது. ஸோ எல்லாமே அவருக்கு ஓகே தான். பட் இதே சுச்சுவேஷன்ல ஒரு வேளை நம்ம கடந்து வந்தோம் என்று சொன்னால், ஸோ எல்லாம் வாங்குகிறதற்கு நமக்கு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம். ஸோ அதுல ஆண்டவரோட சித்தம் என்ன, நான் அதை வந்து செய்கிறதுக்காக, ஈவன் ஒரு வீடு கட்டுறதுனா கூட நம்ம யாருக்கிட்ட ஆலோசனை, நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், ஸோ எல்லாம் இருக்கலாம். ஸோ அதை கட்டி முடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பலன் இருக்கலாம், கட்டுமான தேவைக்கான எல்லா தேவைகளும் நம்ம கையில இருக்கலாம். ஸோ என்ன விஷயம் இருந்தாலும் சரி, ஆலோசனை யார்கிட்ட இருந்து வரணும், கர்த்தரிடத்துல இருந்து. ஸோ அந்த காரியத்தை நான் செய்வதற்கு ஆண்டவர் அனுமதி, அவருடைய சித்தம் இருக்கணும் இல்லையா?
எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து சுயத்துல இருந்து நம்ம செய்யாதபடிக்கு அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், செய்து முடிக்கிறவர்களா இருக்கணும். ஸோ 27ஆம் வசனத்துல, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் இதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளும் வந்து ஒன்று சமூகத்துல நம்ம வந்து வேண்டுதல் வைக்கலாம், விண்ணப்பத்தை சொல்லலாம். இந்த ஜெபத்தை கூட நம்ம ஏறெடுக்கலாம் இல்லையா? உமக்கு முன்பாக, அதாவது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி என்ன பண்ணுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஸோ நம்மளும் வந்து கேட்கலாம், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய வீடு இல்லையா, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாவற்றிற்கும் மேலாக, அதாவது நான் வந்து மனுஷருடைய ஆலோசனை கேட்பேன், நான் மனிதர்களின் பாதையில நடப்பேன், துன்மார்க்கருடைய காரியங்களை நான் கேட்பேன், ஆண்டவர்கிட்டயும் வந்து நான் ஆலோசனை பெற்றுக்கொள்வேன். ஆனா நான் கேட்கறது என்னமோ மனுஷருடைய ஆலோசனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு செய்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு வாய்க்காமல் போகலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர்களா நம்ம இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் என்னுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, தேவனே எனக்கு முன்பாக நீங்க சொல்லுங்க. இவ்வளோ நான் பாடுகளை நான் சந்தித்துட்டு இருக்கேன், இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ கண்ணீரின் வழியில நான் போய் கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நீங்க, நான் என்ன செய்யணும், நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியை மாத்திட்டு, நான் இன்னும் என்ன செய்யணும், உண்மையில் கண்ணீர் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நம்ம என்ன பண்றாரு, சரியாக நம்மளை என்ன பண்றாரு, வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ நம்ம துன்மார்க்கமாய் நம்ம போயிடக்கூடாது. மனுஷருடைய ஆலோசனை வந்து அது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு கூட அவருடைய பலன் வேணும், அவர் கொடுக்கிற ஞானம் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம பகுத்தறிய தெரியணும். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் சில நேரம் வந்து சரியா தான் இருக்கும். ஆமா, அதை அப்படி செஞ்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். பட் அந்த இடத்துலயும் நம்ம வந்து ஞானமாய் முடிவெடுப்பதற்கு தேவ கிருபை கண்டிப்பா என்ன பண்ணணும், வேணும். ஸோ அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ இருதய வாஞ்சிகள் விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிச்சயமா என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிற தேவன் தான். ஸோ அதுல அவருடைய சித்தம் எப்போ, ஸோ அவருடைய வேலை எப்போ, ஸோ அதன்படி என்ன பண்ணுவாரு, நேர்த்தியாய் நம்மள என்ன பண்ணுவார், நடத்துவார். அநேக ஆலோசனை வந்து சில மனிதர்கள்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் விட்டு கொடுத்துட்டே இருக்க, நீ ஏன் இப்படி பேசக்கூடாது, நீ ஏன் எதிர்த்து கேட்க மாட்டேக்க, நீ ஏன் அமைதியா இருக்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தவறான ஆலோசனைகள் நம்ம வந்து காதுக்குள்ள போகாம இருக்கிறதற்கு நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல இருந்து என்ன பண்ணணும், பலனை பெற்றுக்கொள்ளணும். ஸோ இவ்வளோ ஆலோசனை எனக்கு வருது ஏசப்பா, இவ்வளோ காரியத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன் ஏசப்பா, ஆனா உங்க திட்டம் என்ன, உங்க சித்தம் என்ன, அதன்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமா நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன பண்றாரு, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, மிக நேர்த்தியாக வழி நடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். எப்படி தாவீது ராஜா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டது போல நம்மளும் என்ன பண்ணுவோம், தேவனிடத்திலேயே ஆலோசனை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் தகப்பனே. தூயாதி தூயவரே நாங்கள் மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே எங்க கூட இருந்து எங்களை ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துகிற தேவனே,
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற பெரிய யுத்தம் போன்ற காரியங்களாக இருந்தாலும், எவ்வளோ நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், தேவரே கர்த்தாவே, நாங்கள் மனிதருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நெருங்கினவர்கள் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல தகப்பனே. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கிற காரியங்கள் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே தகப்பனே. அதை உங்ககிட்ட மாத்திரம் நாங்கள் கொண்டு வருகிற பிள்ளைகளாய், அதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வரணும், நாங்கள் என்ன செய்ய நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களிடத்துல இருந்து நாங்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை கத்தறீங்களோ ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்தருளுங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனை, நாங்கள் எதிர்த்து பேசுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரை நாங்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவரை, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அமைதியாக இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா, சகித்து போகணுமா ஆண்டவரை, எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் உங்கள்கிட்ட வரும்போது, நாங்கள் கத்தாவை உங்களை முன்பாக நிறுத்தும் போது ஆண்டவரே தகப்பனை, நிச்சயமாய் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. ஆண்டவரே கத்தாவை, எங்களை கத்தாவை நீங்க தாங்குகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறீங்க இசப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க இசப்பா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே தகப்பனை. நாங்கள் உங்க சமூகத்துக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்தும் போது, உங்க சமூகத்துக்கு நாங்கள் அதை கொண்டு வரும்போது ஆண்டவரே தகப்பனை, எங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரை நடத்துகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இது வரைக்கும் ஆண்டவரை தகப்பனை, நாங்கள் தவறின காரியங்கள் ஆண்டவரை, மனுஷருடைய ஆலோசனை கேட்டு நடந்த காரியங்கள், நண்பர்களின் பேச்சை கேட்டு நடந்த காரியங்கள் ஆண்டவரை, குடும்பத்தின் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை தகப்பனை, நாங்களும் கர்த்தாவை அடிபணிந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. ஆண்டவரை, இனி ஆண்டவரை தகப்பனை, சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரை, உங்க சமூகத்துல நாங்க வைக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, இது உமக்கு சுத்தமா ஆண்டவரே, இது நான் செய்யலாமா என்று சொல்லி ஆலோசனை உங்களிடத்துல இருந்து நாங்க கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான கிருபைகளை அப்பா நீங்க எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை நடத்தி செல்வீராக தகப்பனே. கர்த்தரை, எங்கள் மேய்ப்பரா நீங்க இருக்கும்போது நாங்கள் கர்த்தாவை எங்கேயும் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை தகப்பனே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. கர்த்தாவை, நல்ல வழியை நீங்க காண்பித்து ஆண்டவரை நேர்த்தியாக நீங்க நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தகப்பனை, நீதாமே ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தகப்பனே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரை, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக ஆண்டவரே. தகப்பனே, ஊழியர்களிடத்தில் நாங்கள் போகிற காரியங்கள் ஆண்டவரே, ஊழியர்கள் கர்த்தாவை கொடுத்த காரியங்கள் ஆண்டவரை, நாங்கள் அப்படியே கர்த்தாவை அப்பா நம்ப வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தாவை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் தகப்பனே ஆண்டவரை உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் தகப்பனே ஆண்டவரை, நாங்கள் தகப்பனை சரிவர செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனை, நீங்க ஆண்டவரை ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உடைய சட்டைகளுக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் வசிக்கிற பகுதி எல்லை எங்கிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் இருப்பதாக தகப்பனை. நீரே கர்த்தாவை எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனை, கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான நேரத்தை நாங்கள் உமக்கு பிரியமாய் செலவிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.